இந்த மகா சிவராத்திரி இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மகத்தான அன்பளிப்பு. மக்கள் எச்சரிக்கையோடு இருக்க வனத்துறையினர் அறிவுறுத்தி உள்ளனர். இது பற்றிய கூடுதல் தகவலை செய்தியாளர் சுரேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். சுரேஷ்குமார் வணக்கம். வனத்துறையினர் என்ன தெரிவித்திருக்கிறார்கள்? சிறுத்தையை பிடிக்க ஏதேனும் நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார்களா? வணக்கம். நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்துள்ள பந்தலூர் சுற்றுவட்டார பகுதியில் கடந்த 2 மாதத்திற்கு முன்பு ஒரு சிறுத்தை ஒன்று கடுமையாக தாக்கியதில் ஒரு வடமாநில குழந்தை உட்பட உள்ளூர் பகுதியை சேர்ந்த 2 பெண்கள் மற்றும் 3 பெண்கள் காயமடைந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி மக்கள் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினர். இதனைத் தொடர்ந்து வனத்துறையினர் அந்த சிறுத்தையை மயக்க ஊசி செலுத்தி தற்பொழுது வண்டலூர் உயிரியல் பூங்காவில் அதனை பராமரித்து வருகின்றனர். சிறுத்தையை பிடித்து விட்டார்கள் என்ற நிம்மதியில் அந்த பகுதி மக்கள் உள்ள நிலையில் தற்போது மேலும் அதே பகுதியில் எல்லியாஸ் கடை என்ற ஒரு தேயிலை தோட்டத்தில் பட்டப்பகலில் 2 சிறுத்தை நடமாடி வருவதாக தொடர்ந்து கூறி வந்த நிலையில் இன்று அந்த பகுதி வழியாக இருசக்கர வாகனத்தில் உள்ளூரை சேர்ந்த நபர்கள் செல்லும் போது அந்த 2 சிறுத்தைகள் ஒன்றன் பின் ஒன்றாக தேயிலை தோட்டத்தில் நடமாடியதை செல்போனில் அந்த வீடியோவாக பதிவு செய்தனர். இந்த ஒளிப்பதிவு காட்சிகள் தற்போது வனத்துறையினருக்கும் கிடைத்த சூழ்நிலையில் வனத்துறையினர் அந்த சிறுத்தை நடமாட்டத்தை உறுதிப்படுத்தினர். ஏற்கனவே சிறுத்தை தாக்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் மீண்டும் அதே பகுதியில் சிறுத்தை நடமாடி வருவதை பொதுமக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் இது பற்றி வனத்துறையினர் கூறுகையில் சிறுத்தையை கண்காணிக்க குழு அமைத்திருப்பதாகவும், எனவே பொதுமக்கள் அத்தியாவசிய தேவையின்றி அந்த பகுதியில் நடமாட வேண்டாம் என்ற பொதுமக்கள் எச்சரிக்கையோடு இருக்குமாறு கேட்டுள்ளனர். தொடர்ந்து வனத்துறையினர் சிறுத்தை கண்காணிப்பு குழு அமைக்க உள்ள சூழ்நிலையை தொடர்ந்து அந்த குழுக்கள் மூலமாக சிறுத்தை நடமாட்டத்தை கண்காணித்து அதற்கான நடவடிக்கைகள் எடுக்க உள்ளதாகவும், எனவே பொதுமக்கள் வெளியே வர வேண்டாம் எனவும், குறிப்பாக இரவு நேரங்களில் வெளியே வர வேண்டாம் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். இந்த மகா சிவராத்திரி இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மகத்தான அன்பளிப்பு.